புதுக்கோட்டையில் நடைபெறும் விழிப்புணர்வு பேரணிக்கு மாவட்ட ஆட்சியர் தாமதமாக நர்சிங் கல்லூரி மாணவிகள் கடும் வெயிலில் நீண்ட நேரமாக காத்திருந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முருகேசன் விவரிக்க கேட்கலாம். முருகேசன், வணக்கம். விவரம். தனலட்சுமி, புதுக்கோட்டையில் தற்போது உலக மக்கள் தொகை நாள் விழிப்புணர்வு உறுதிமொழி நிகழ்வு மற்றும் பேரணியாக 3 மணி நேரம் காத்திருக்கும் அரசு நர்சிங் கல்லூரி மாணவிகள் மாவட்ட ஆட்சியரின் கால தாமதத்தால் மயக்கத்தில் மாணவிகள் புதுக்கோட்டை அரசு பழைய தலைமை மருத்துவமனையில் மாவட்ட குடும்ப நல அமைப்பு மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை நாள் தினம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு மற்றும் பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக அரசு நர்சிங் கல்லூரி மாணவிகள் மற்றும் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகள் என 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் காலை 8 மணியிலிருந்து பழைய அரசு தலைமை மருத்துவமனையில் இந்த நிகழ்வுக்காக காத்திருந்தனர். காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெறும் மற்றும் பேரணி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை 11 மணி ஆகியும் மாவட்ட ஆட்சியர் வராததால் நிகழ்ச்சி துவங்குவதற்கு தாமதமாகி வருகின்றது. இந்த நிலையில் காலை 8 மணிக்கில் இருந்து உறுதிமொழி ஏற்பு மற்றும் பேரணி காத்திருந்த நர்சிங் கல்லூரி மாணவிகள் கடும் வெயிலில் காரணமாக காலை உணவு உண்ணாமலும் அவசரமாக பேரணிக்கு வந்ததாலும் பல மாணவிகள் உடல் சோர்வற்றும் மருத்துவமனை வளாகத்திலேயே தரையில் உட்கார்ந்தவாறு இருந்தனர். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட குடும்ப நல அமைப்பு மாணவிகளுக்கு தண்ணீர் மற்றும் ஸ்நாக்ஸ் ஆகியவை கூட தரவில்லை என குற்றம் சாட்டும் மாணவிகள் இது போன்ற விழிப்புணர்வு பேரணியை நிகழ்ச்சி திட்டமிட்டு அதிகாரிகள் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை துவங்கினால் நன்றாக இருக்கும் என்று, இதனால் எங்களது கல்லூரி பயிற்சி தடைப்பட்டு வருகிறது என்று வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.